ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பரு 12th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரிக்கு. சரிங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மந்த்லி டெஸ்ட்டு இந்த மாதிரிலாமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின்ஸு. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மிட்டம் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 30 மார்க்குக்கு நடக்கலாம். அதான் 35 நடத்துவாங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 50 மார்க்குக்கு நடத்துவாங்க. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக முக்கியமான கொஷின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, மேக்ஸு எல்லாத்துக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷு அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். இது நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த மந்த இணை விளைவு இந்த மாதிரியான கொஷின்ஸும் அதே மாதிரி திருப்பி கேட்டுட்ருக்காங்க. அதே போல் கந்தக அமிலம் இரு காரத்தமுடையது ஏன், பிராக் சமன்பாட்டை எழுதுக, இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த பொது அயனி விளைவை எடுத்துக்காட்டுடன் எழுதுக, இந்த மாதிரியான கொஷின்ஸும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸ்வயன் ஆக்சிஜனேற்ற வினையை எழுதுக. அதுக்கடுத்து ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி 1.54 × 10⁻³ s-1 அதன் அரைவாழ்வு காலத்தினை கண்டறிக. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் இருக்கக்கூடிய அட்மின் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஆர் இமேஜ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இந்த மாதிரி. அதனால் முடிஞ்சால் லைக் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? பிடிஎஃப் வேணுங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 100 லைக்கு தாணுச்சு அப்படின்னா நான் பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். எது வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அல்லது ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா வான்னார்கள் முறையில் டைட்டோனியத்தை எவ்வாறு தூய்மையாக்குவாய், சிலிக்கோன்களோட பயன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சலவைத்தூளை எவ்வாறு தயாரிப்பாய், இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பிராங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு வழங்க, போலி முதல் வகை வினையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, புரோப்பேன் 1 2 3 ட்ரை ஆலையை எவ்வாறு புரோப்பைன் 2 ஈனாலாக மாற்றுவாய். அதுக்கடுத்து இந்த மாதிரியான கால்குலேஷன் கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இந்த கொஷின் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகாதுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ப்ளஸ் வந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் வந்து பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த மட்டுமே படித்து போகாதீங்க. இது கூட இன்னும் ஒரு 1 or 2 வந்து கம்பேர் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து காந்த பிரிப்பு முறையை விளக்குக, எத்தில் போரேட் ஆய்வை எழுதுக, ஹீலியத்தின் பயன்கள். மார்க் பாருங்கள், டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்காக இருக்காது. 3 மார்க்கும் 2 மார்க்கும் மிங்கிள் பண்ணி தான் இருக்கும். அயனி படிகங்களின் பண்புகளை எழுதுக, தாங்கல் எண் என்றால் என்ன, வினவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக, விக்டர் மேயர் முறையில் ஓரினிய, ஈரினிய, மூவினிய ஆல்கஹால்களை எவ்வாறு வேறுபடுத்துவாய், ஃபீனாலிருந்து எவ்வாறு பீனாப்திலின் பெறுவாய், ஈத்தேன் 1,2 டையால் ஆலையை எவ்வாறு 1,4 ஆக்சனாக மாற்றுவாய். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.